மொத்தமே ஸ்பேரா கொடுப்பாங்க. ஆனா 8 ஸ்கூட்டி இருக்கு பாருங்க. சில்வர் பிளஸ் பாத்தீங்களா, RX பாருங்க, RX-ஓட சைலன்ஸ் டேங்க் பாத்தீங்களா, நிக்கல் சில்வர் பிளஸ் சில்வர். ஆட்டோ உள்ள உட்காந்து எப்படி இருக்கு, ஆட்டோ ஃபிட்டிங் மாதிரி இருக்கு. உள்ள கீர் பாருங்க, ஆட்டோ கீர் மாதிரி தான். ஆட்டோவே தாங்க. எப்செட் பாத்தீங்களா, எப்செட்லாம் அப்படியே அந்த மாதிரி தூங்க வச்சிருக்காங்க. R15 வெர்ஷன் 1 ராஜ்தூத் பாத்தீங்களா. உங்களுக்கு வேணா வந்து எடுத்துங்க. பைக்லாம் பைக்கா குத்துறாங்களாம், இல்ல காரு எல்லாமே இருக்கும். காரு இங்க இருக்க எல்லா பொருளுமே சேல். காரோட ஸ்பேர் எல்லாமே மகேந்திரா தார்லாம் வச்சிருக்காங்க. மகேந்திரா ஓல்டு மாடல், இவ்வளவு பெரிய இன்ஜின் பாருங்க, ட்ரெயின் இன்ஜின். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு பைக் ஸ்பேர் மார்க்கெட் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருக்கலாம், அந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்க, மொத்தமே ஏலத்துக்கு விடுவாங்க பார்த்தீங்களா ஸ்டேஷனில், அந்த பைக்கை தான் வந்து வச்சுருக்காங்க. மொத்தமே ஸ்பேராக கொடுப்பாங்க, எல்லா பைக்குமே இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா போட்டுருவாங்க. ராஜ்தூத் 2 இருக்குது, அதான் காமிக்க போகிறேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம ஸ்பெஷலான வண்டி என்ன சுசுக்கி, அப்புறம் இந்த ஓல்டு மாடல் ஸ்கூட்டி நிறையா. ஆனால் 8 ஸ்கூட்டி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கூட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்கெலாம் நிறுத்துவாங்க, இப்போ ரெடி பண்ணி நிற்கிறாங்க. அப்போ சில்வர் ப்ளஸ் பார்த்தீங்களா, சில்வர் ப்ளஸ் அலாய்வில் அப்போதிலே எக்ஸல் மாரி பைக்கிலே அலாய்வில் கொடுத்துருக்காங்க. அந்த பைக்கு எவ்வளோ பைக் இருக்குது பாருங்கள். அப்புறம் RX-ன்னு நினச்சா பார்த்தீங்கன்னா கவாசி கேபியன் ப்ரோ கேபியன் இருக்குது, கேபியன் இப்போ சில்வர் ப்ளஸ் வண்டி எவ்வளோ இருக்குது. இந்த பைக்கோட சைலன்ஸ்னா சவுண்டு சூப்பராக இருங்க. RX-ஓட சைலன்ஸ் மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிறாங்க, க்யூட்டாக சின்னதாக. டேங்க் பார்த்தீங்களா, நிக்கல் சில்வர் ப்ளஸ் சில்வர், அதான் மெயின் அடையாளமே. இன்னும் இருக்கிற பைக்லாம் காமிக்கிறேன். எவ்வளோ ஸ்கூட்டி ஒரே மாதிரி நிற்கிது பயங்கரமா. சட்டாக்கா சட்டாக் பயங்கரமாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் இப்போலாம் பெயிண்டிங் பண்ணி ஃபேஷனுக்கு நிறுத்துறாங்க. KB100 அதான் இருக்குது. பார்க்க RX-ன்னு நினச்சேன், அது பாருங்க ஸ்கூட்டி பக்கத்தில். பாருங்க உள்ள ஆட்டோ உள்ள உட்காந்து எப்படி இருக்கு, ஆட்டோ ஃபிட்டிங் மாரி இருக்கு. உள்ள பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓட்டானா கம்ஃபர்டபுள் நார்மலாக இருக்கும். அண்ணனே சொல்லிட்டாருங்க. கீர் பாருங்க, ஆட்டோ கீர் மாரி தான். ஆட்டோவே தாங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் பெயிண்டிங் பண்ணால் பயங்கரமாக. இன்னும் இருக்கிற வண்டிலாம் காமிக்கிறேன் பாருங்க. NS மாடலில் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா 150 ஃபஸ்ட்டு அந்த மாடல். எப்செட் பார்த்தீங்களா, எப்செட்லாம் அப்படியே குழந்த மாதிரி தூங்க வச்சுருக்காங்க கைட்டி. R15 வெர்ஷன் 1 ஸ்பேர் ரேடியேட்டர் கார்டெலாம் கேட்டிருந்தீங்க, அது வேணும்னா வந்து கேட்டிங்க. ராஜ்தூத் பார்த்தீங்களா, இன்னுமே இருக்குங்க. ராஜ்தூத் 2 ராஜ்தூத் ஷார்ட்ஸ் போட்டு 1 மந்த் ஆகுது. ஆனால் இன்னுமே ராஜ்தூத் அப்படியே தான் இருக்குது. யாருக்கும் ரீச் ஆகலை. உங்களுக்கு வேணும்னா வந்து எடுத்துங்க. பைக் ஆனால் நல்லாவே இருக்குது. எவ்வளோ பைக் இருக்குது பாருங்கள். இன்ஜின் மொத்தமே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க எல்லாமே. நல்லா இல்லாத இன்ஜின்லாம் நல்லா இருக்கிற இன்ஜின்லாம் அப்படியே குத்துருவாங்க. ஸ்ப்ளெண்டர் பைக்கு சைலன்சரை எவ்வளோ ரேட்டு குத்துவாங்க, 6000 கிட்ட வரும். இதெல்லாம் 1000 ரூபீஸ்குள்ளே தான் சொல்லுவாங்க சைலன்சர். எல்லா பைக்கோட சைலன்ஸ், பல்சர், அப்பாச்சி, இது எல்லா பைக்குமே இருக்குது. இன்ஜின்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி டேங்க் பாருங்கள் எல்லாமே இருங்க. நீங்கள் புதுசு வாங்கத்தோடு எல்லா ஸ்பேரும் சைனண்டாக வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஒரிஜினலாக வரும் டேங்க்லாம். டென்ட் எல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது. லேட்டஸ்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக்கு நிறைய இருக்கும், எல்லா ஸ்பேருமே. இன்ஜின் பாருங்கள், இதெல்லாம் நல்லா இருக்கிற இன்ஜினாக வேஸ்ட்டாக தெரில. ஆனால் சுசுக்கியோட இன்ஜினு, எல்லா பைக் அப்பாச்சி 180 நிறைய இன்ஜின் இருக்கு பாருங்கள். இது பார்த்தாலே தெரியும், இது வந்து அப்பாச்சி இன்ஜினு. 4 ஸ்டெம்ஸு, டயரு ஏறு எல்லாமே பைக் தேவையான எல்லா அக்சசரிஸுமே இருக்கும். எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்குது. சுசுக்கி மாடிஃபை பண்ணியிருக்காங்க, சுசுக்கி இருக்குது. பைக் எல்லாமே ஓல்டு பைக்லாம் பைக்காக குத்துறாங்களாம். லேட்டஸ்ட் பைக் கொடுக்க மாட்டாங்க. அதை ஏலத்தில் எடுத்தது அப்படியே கும்பலாக புக்கெலாம் இருக்காது. அதுக்கு நிறைய பேர் திட்டு வண்டி இல்லையா, திட்டு வண்டிலாம் இல்லை. இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆனது, ஸ்டேஷனில் பிடிச்சது, அந்தமாரி வண்டிங்க தான். எல்லாமே நல்ல வண்டிங்க தான். ஸ்பேர் எல்லாமே நல்லாயிருக்கும். RX135 அண்ணன் ரெடி பண்ண போகிறாரு. அண்ணனோட பைக்கு தான் ரெடி பண்ண போகிறேங்க. டியூக் 390 ஆகுது தான். இப்போது RX135 Z ரெடி பண்ண போகிறாரு. அதுக்கு இந்த ஹீரோ ஹோண்டா பழைய மாடல் பைக் ஏதோ டிஸ்க் செட் ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. நல்ல டிஸ்க் செட்டு மட்டும் கேட்டிருக்காரு. வீலோடு தான் தருவோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கம்மி ப்ரைஸ் தான் சொல்லிங்க, 800 கேட்டிருக்காரு. நம்ம பேசி கொடுக்குறது தான், பேசி கொடுத்துக்கலாம். வீல் வாங்க போகிறீங்களா, நல்லா இருக்கா இல்லையா? பார்த்தாங்க, எனக்கு கண்ணு தெரியல சரியா, கொஞ்சம் பாரு. இது நல்லா தாங்க இது. இதுவே நல்லா இது கம்பி கட் ஆகிட்டு இது. ஓட்டை இல்லாத இருக்குதா பாரு. இது ஓட்டை இல்லை, இது ஒஞ்சிட்டு இருக்கு, ட்ரம்மு ஒஞ்சிட்டு இருக்கு. இந்த வீல் நல்லா இருக்கு. அது தூசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது தொச்சா போயிடும். இந்த வீல நல்லா இதாக எடுத்துங்க. அவங்க சொல்லுங்க, கேட்டு தருவாங்க.
எல்லாருமே முடிஞ்சாலும் எல்லாருமே எல்லா ஸ்பேர் எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. எல்லாமே ஸ்பேர் வாங்கிட்டு போய் தான் இருப்பான். யோ நம்மளோட சூப்பர் பைக் பார்த்தீங்களா இல்லையா, பயங்கரமாக இருக்குது. மாடிஃபை பண்ணி தான் விட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுனா வேணுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நம்மளோட சேனல் மட்டும் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி. எவ்வளோ பைக் பாருங்கள், புது ஸ்பேர் வாங்கிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் புது ஸ்பேர் விட 4ல் ஒரு பங்கு தாங்க இருக்குமே ரேட்டு. பார்த்தீங்கன்னா டேங்க்கு 4000 ரூபானா 500 ரூபா 600 ரூபாய் உங்கள் வாங்குறதாங்க ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். சஸ்பென்ஷன்லாம் 3000 2000 வரும். ஆனால் சஸ்பென்ஷன்லாம் எவ்வளோ வச்சிருக்கேன். சஸ்பென்ஷன்லாம் 600 அந்த ப்ரைஸ் தான். எந்த ப்ரைஸ்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓரளவுக்கு நீங்கள் பேசி வாங்கிங்க. அவங்க சொன்னால் கூட நீங்கள் பேசி வாங்கிக்கிங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ணன் தாங்க ஷாப் ஓனர் உட்காந்து இருக்கார் பார்த்தீங்களா. எல்லாமே சேல்ஸ் பயங்கரமாக பரபரப்பாக பண்ணே இருப்பார். அப்போதான் நம்மளுக்கு அண்ணன் பழகம். எல்லாமே எனக்கு கம்மி பட்ஜெட்டில் பண்ணி தருவார். எல்லாமே நம்ம பைக்கு நம்ம டாம் நானே ரெடி பண்ணலை, அதனால் எல்லாமே பண்ணி தருவார். நம்மளோட திறமையை பாராட்டி நல்ல மனுஷங்களாம் இருக்காங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்களும். அடுத்து வீடியோ அந்த குடோனுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா காரு எல்லாமே இருக்கும். ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே மார்க்கெட் பிளேஸ் ஏரியா தான் இந்த ரோடு ஃபுல்லாக. இப்போ அடுத்தது நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த டவுன் மார்க்கெட்டு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேயும் அண்ணனோட கடை தான் பெரிய கடையாக இருக்குது போல இருக்குது. அந்த கடை தான், அந்த கடையும் அண்ணனோட கடை தான். அங்கே வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அவரோட கடை தான். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு போடுது பார்த்தீங்களா, அதே கடை தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கோட இங்கே கூட அந்த குடோனில் தான் நிறைய அண்ணன் வச்சுருக்காரு. லேட்டஸ்ட் பைக்கோட பொருள் எல்லாமே இன்ஜின் தான் வாங்குறாங்க. எல்லாருமே இன்ஜின் எல்லாமே நிறைய சேல்ஸ் ஆகிடும். இதுதாங்க நம்ம அண்ணன். நான் நல்லா இருக்கீங்களா? நான் RX100 135 இன்ஜின் இருக்கா இப்போ வேணும். 100 135 சீசா அந்த கூட அதுக்கு முன்னாடி நிறைய வண்டி இருந்துச்சு. அதுக்கு 4 வண்டி இருந்துச்சு தானே உங்களை 4மேவா? எவ்வளோன்னு வாங்கிட்டு போனாங்க? 4 வண்டி 1 லட்ச ரூபா. இப்போ RX ஆனால் நான் ரொம்ப ரேர் கிடைக்குது, கிடைச்சாலும் விட மாட்டாங்க, தூக்கி போயிட்டாங்க. இப்போ அண்ணன் RXZ ரெடி பண்ணிக்கிறாரு. அவருக்கு தான் என்ன பண்ண தெரியல. உங்களுக்கு வேணுன்னா எதுவும் இருந்தாலும் கேளுங்க, என்னையும் கேளுங்க. இதான் ஃபுல் மார்க்கெட். அங்கே அண்ணான் சைட்லாம் கார்லாம் உடைப்பாங்க. எவ்வளோ பைக் இருக்குது பார்த்தீங்களா. காரு இங்கே இருக்க எல்லா பொருளுமே சேல்ஸ் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இங்கே வந்தீங்கன்னா அங்கெல்லாம் காரோட ஸ்பேர் எல்லாமே இண்டிகா அந்தமாரி ஓல்டு மாடல் காருக்கு தான் நிறைய ஸ்பேர் கிடைக்கும். காராக கூட கொடுக்குறாங்களாம். மாருதி 800 ஆம்னிலாம் இருக்குது. நிறைய சேல்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்மளோட அண்ணனோட கடை தான், தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களாம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மகேந்திரா தார் எடுத்து ரெடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அதை இருக்காங்க பாருங்க. எவ்வளோ தார்லாம் உடச்சிருக்காங்க. மகேந்திரா பழைய மாடல் ஜீப்பு வேணுனாலும் கிடைக்கும், வாங்கி தருவாங்க. நீங்கள் இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன் தரல என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு வந்து நான் வாங்கி தரேன். எது வேணுன்னா சொல்லுங்கள். பாருங்கள் ஃபுல்லாகவே ஓல்டு மாடல். இவ்வளோ பெரிய இன்ஜின் பாருங்கள், ட்ரெயின் இன்ஜின் மாதிரி இருக்குது. ஐயோ அங்கே பாருங்கள் ஓல்டு மாடல் ஜென்ரேட்டர். அது வந்து அவ்வளோ பெரிய இன்ஜின். லாரிக்கு ட்ரெயினுக்கு ஒரு இன்ஜின் நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃபுல்லாக இதான் மார்க்கெட்டு. எல்லா மார்க்கெட்டும் காமிச்சிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா எந்த ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எந்த ஸ்பேர் நியூவாக வாங்கத்தோட முடிஞ்சாலுமே ஓல்டு வாங்கி போட்டுங்க. எல்லாமே லோ ப்ரைஸில் குவாலிட்டியாக கிடைக்கும். புதுசு கூட செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். விளாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பாய்.